வணக்கம், வெல்கம் டு thiyonilapradeep கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான குருமா தான் பார்க்க போறோம். இதுல தேங்காய் சேர்க்கவே இல்லைங்க. 10 நிமிஷத்துல இந்த குருமா ரெடி பண்ணிடலாம். இந்த குருமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நான் ஏற்கனவே போட்டிருந்த குருமாவுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெசிபியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதான் நம்ம சப்ஸ்கிரைபர் மோனி ஹனி அப்படின்றவங்க பண்ணியிருந்த கமெண்ட். இப்போ இதை மாதிரி நம்ம குருமா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டையும் சோம்பையும் ஒரு 30 செகண்ட் வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டையும் நான் வந்து நசுக்கி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறீங்க அப்படின்னா வெங்காயத்துக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகா 2 கீறினது, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு அதை வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். தக்காளி பாருங்க நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கடலை மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். கடலை மாவு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடலை மாவு வந்து ஆற நல்லா கெட்டியாகும். அதனால தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது லாக்டவுன் அப்போ வாங்கின நான் அந்த ட்ரைடு கொத்தமல்லி லீவ்ஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா ஆறுறப்ப இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிறப்ப கரெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி அப்புறம் தோசை இதுக்கெல்லாம் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நமக்கு சொன்ன மோனி ஹனி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.